இருக்கக்கூடாத 2வது ஒரு காரியம் அவிசுவாசம். பாருங்க, சவுல் அந்த ஏலா பள்ளத்தாக்குல பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக கலங்கி இஸ்ரவேல் தேசமே கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல, அங்க போயிட்டு அதே தாவீது சொல்றாரு, நான் ஒரு சிங்கத்த கொன்னேன், நான் ஒரு கரடிய கொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் என்ற வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்பன்னா அந்த இடத்துல நேபுகாத்நேச்சார் யூஸ் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைக்கு அ வேல்யூ வேற மாரி இருந்தது. தாவீது யூஸ் பண்ற நேரத்துக்கு அதுக்கான வேல்யூ வேற மாரி இருந்தது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது அவிசுவாசம். பெலிஸ்தீனை ஜெயிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாரும் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல, ஒரு அவிசுவாசமான சூழல். உங்களால முடியாது, உன்னால பண்ண முடியாது, உன்னால செய்ய முடியாது, நீலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு உங்கள பார்த்து யாராவது சொல்லும் பொழுது, அந்த இடத்துல தேவன் நம்ம நடத்தி வந்த பாதைகள சொல்றதுக்கு பேரு பெருமையா இருக்காது. அது விசுவாசமா இருக்கும். அதுதான் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அதனால தாவீது அந்த காரியத்த தான் அங்க செய்றாரு அப்படிங்கிறத 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம்.